நாடார்களின் வரலாறு, ஆன்மீகம், அரசியல், விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடார் டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சின்னமனூர் நாடார் முன்னேற்ற சங்கத்தை நிர்வாகிகள் நம்ம தொடர்ந்து சந்திச்சு வந்துட்டு இருக்கோம். அதாவது இந்த ஆவணப்பதிவு, நாடார்களோட ஆவணப்பதிவிற்காக சின்னமனூர் நாடார் முன்னேற்ற சங்கத்தோட நிர்வாகிகளை சந்திச்சு வந்துட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இப்போ நம்முடைய பள்ளி செயலாளர் திரு வஜ்ரவேல் அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். இந்த சங்கத்தை பற்றியும் இந்த பள்ளிக்கூடத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்க இருக்கிறோம். வாங்க கேட்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க, அதாவது முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்க. அதாவது உங்களோட முன்னோர்களை பற்றி, உங்கள் பூர்வீகம், அப்புறம் இந்த சங்கத்தில் நீங்கள் எப்போ இணைந்தீர்கள், இந்த பதவி எந்த காலகட்டத்தில் நீங்கள் பதவிக்கு வந்தீங்க, அதை பற்றி தகவல் சொல்லுங்கள். வணக்கம், என்னோட பேர் வைரவேல். என்னோட பூர்வீகம் இங்கே சின்னமனூர்லேருந்து ஒரு 17 கிலோமீட்டர் கம்பம். அங்கே தான் என்னோட அப்பாவோட அப்பா வாழ்ந்துட்டு இருந்தார். என்னோட குலதெய்வம்லாம் ஆக்சுவலாக அந்த திருச்செந்தூர் பக்கத்தில் தான் இருக்குது. அப்படி கணக்கு பார்க்கும்போது அங்கே தான் பூர்வீகம்னு சொல்ல முடியும். இங்கே வேலைக்காக எங்கள் அப்பா சின்னமனூருக்கு வந்தார். அவர் சின்னமனூருக்கு வந்தது 2001 அந்த வாக்கில் வந்திருக்காரு. நான் இந்த சங்கத்தில் இணைந்தது 2014 இணைந்து அப்போ பெரியவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. சங்கத்தோட பணியை அவங்க ஆட்டிட்டு இருந்தாங்க. என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகளை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இந்த 2025 தேர்தலில் முதல்ல போட்டியிட்டு வெற்றி பெற்று பள்ளி செயலாளராக இப்போ அவங்க முன்னாடி இருக்கேன். பள்ளிக்கூடத்தை பற்றி சொல்லுங்கள். நம்ம பள்ளிக்கூடம் இந்த சின்னமனூர் சுற்று வட்டாரத்திலேயே முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு. அந்த காலகட்டத்தில் 1200 மாணவர்கள் வரைக்கும் படிச்சுட்டு இருந்த பள்ளி இது. இப்போ பள்ளிகளோட வரத்து அதிகமான காரணத்தினால கொஞ்சம் மாணவர்கள் எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. ஆனால் தரத்துலேயும் சரி, பிள்ளைகளோட ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள்லையும் சரி, பள்ளி இப்போ வரைக்குமே நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கு. சின்னமனூர் சிவகாமி மெட்ரிகுலேஷன் பள்ளி அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் முன்னாடி நல்ல பேர் வாங்கின ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு பார்வை இன்ன வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. அதுக்கு நம்ம நாடார் முன்னேற்ற சங்கத்தில் இருக்கிற எல்லா நிர்வாகிகளும் ஒத்துழைப்பு கொடுத்து நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. சரி, நம்ம பள்ளிக்கூடத்தில் மொத்தம் இப்போ எவ்வளோ பிள்ளைங்க படிக்கிறாங்க, என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னெல்லாம் இருக்கு? இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தில் 421 பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு எடுத்துக்கிட்டோம்னா நல்ல காற்றோட்டமான இடத்துல தான் பள்ளி அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது நல்ல சுத்தமான குடிநீர் கொடுத்துட்ருக்கோம். பள்ளி ஆசிரியர்கள் எல்லாருமே நல்ல குவாலிட்டியான ஆசிரியர்களாக இருக்காங்க. மாணவர்களையுமே ரொம்ப தரமான மாணவர்களை உருவாகி நம்மளோட மாணவர்கள் வெளியே நல்ல டாக்டர், இன்ஜினியர், சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க அப்படிங்கிற மாதிரி உருவாகி வந்துட்டு இருக்காங்க. அவ்வளோ தூரத்துக்கு முன்னேற்றத்துக்கு கொண்டு போகிற எல்லா வழிமுறைகளும் இருக்குது. இப்போல்லாம் ஸ்மார்ட் கிளாஸ் அந்த மாதிரிலாம் நிறையா வந்திருக்கு. உங்கள் ஸ்கூலில் அப்படி ஸ்மார்ட் கிளாஸ் இருக்கீங்களா? நம்ம பள்ளியிலும் ஸ்மார்ட் கிளாஸ் இருக்குது. ஒவ்வொரு வீக்லேயும் ஒவ்வொரு கிளாஸ் மட்டும் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு. அது இல்லாமல் அபாகஸ், சிலம்பு, டேக்கண்டா அந்த மாதிரி சிறப்பு வகுப்புலாம் நடத்திட்டு இருக்கோம். ஸ்கவுட் இருக்கு, ஜேஆர்சி இருக்கு. இப்போ என்சிசி கொண்டு வர்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். மொத்தம் டீச்சர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க? டீச்சர்ஸ் மொத்தம் 29 பேர் இருக்காங்க. 29 டீச்சர்ஸ் இருக்காங்க. வாகனங்கள் 5 வாகனங்கள் இருக்கு. சுற்றுவட்ட பாதையில் இருக்க எல்லா ஊர்களுக்குமே வாகனங்கள் போய் வந்துட்டு இருக்கு. வேற என்ன உங்களுடைய சிறப்பு? உங்க ஸ்கூல்ல என்ன சிறப்பு? ஸ்கூல்ல இப்போ சிறப்புன்னா என்னன்னா, மாணவர்களுக்கு வருங்காலங்களில் எப்படி அவங்கள தன்னம்பிக்கையோட கையாளலாம் அப்படிங்கிற மாதிரி வெளியிலேருந்து வரக்கூடிய எல்லா அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்குமே நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்துட்ருக்கோம். ரெண்டாவது, ஆண்டு தேர்வு நெருங்கி வந்துட்டு இருக்கிறதுனால அதுக்காக சிறப்பாக பிள்ளைகளுக்கு நல்ல பேராசிரியர்கள் முன்னிலையில் பேச வச்சு அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை உருவாக்கி கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த கல்வியாண்டில் நம்ம சிஎன்எம் சிவா மெட்ரிகுலேஷன் பள்ளியிலேருந்து ஒரு 5 மாணவர்கள் குறுவட்ட போட்டியில் முதலிடம் நிறையா பெற்றாங்க. அது இல்லாமல் தேனி மாவட்ட அளவிலான போட்டிகளில் பங்கேற்று ஒரு 5-6 பரிசுகள் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஓகே, இப்போ நம்முடைய பள்ளி செயலாளர் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இந்த பள்ளிக்கூடத்தை அதாவது முன்னாடி இந்த பகுதியில் மிகவும் பேர் பெற்ற ஒரு பள்ளியாக இருந்தது. ஒரு காலகட்டங்களில் ஒரு மாணவர்கள் சேர்க்கை குறைவாக இருந்தது. இப்போ திருப்பியும் அதை
கூடுதலாக்க முயற்சியில் இந்த நிர்வாகிகள்லாம் சேர்ந்து எடுத்துகிட்டு வராங்க. அது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிக அருமையாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பள்ளிக்கூடம் வந்து அந்த அதாவது தேனி மாவட்டத்தில் 2வது ஆங்கில பள்ளி. இங்கே சின்னமனூரை அதாவது தேனி மாவட்டத்தில் வந்து மதுரை மாவட்டத்தில் 2வது பள்ளியும் தேனி மாவட்டத்தில் முதல் ஆங்கில வழி பள்ளியுமாக இருந்த இந்த பள்ளிக்கூடம் இன்றும் இப்போ புதிய நிர்வாகிகள் மூலமாக புத்துணர்ச்சியோடு எழுத்து வந்து கொண்டிருக்கிறது சொல்லணும். தொடர்ந்து இன்னொரு நிர்வாகியை சந்திக்க இருக்கிறோம். அண்ணா வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். சரி, சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? இளைய தலைமுறை. ஆமா. இந்த சங்கத்துல பொறுப்புல வந்திருக்கீங்க. ஆமா சார். சொல்லுங்க, முதல்ல உங்களை பத்தி சொல்லுங்க. வணக்கம் சார். என் பேர் சிபி சக்திராஜன். நான் சின்னமனூர் நாடார் முன்னேற்ற சங்கத்துல இசி மெம்பர், அதாவது நிர்வாக குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இங்க இருக்கேன். நான் வந்து கடந்த 2008 பல போராட்டங்களுக்கு பிறகு எங்களை வந்து சேர்த்தாங்க. 2008 சேர்ந்து அதுக்கப்புறம் ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படியே அங்கேயே உள்ள இருந்து இருந்த நிர்வாகத்துக்கு மேல குற்றச்சாட்டுகள் நிறையா சொல்லி அந்த நிர்வாகத்திலிருந்து பிரித்து மறுபடியும் கொண்டு வந்து எங்களை மறுபடியும் உள்ள சேர்த்து அதுக்கப்புறம் நான் வந்து எலெக்ஷன் நின்று 2 வட்டமா இப்போ வந்து போன வட்டம் இசி மெம்பர்ல இருக்கேன். இந்த வட்டம் நாங்கள் வந்து இசி மெம்பர்ல இருக்கோம். என்னோட சொந்த இடம் வந்து இது வந்து சின்னமனூர்ல மொத்தம் 5 உறவின் முறைகள் சேர்ந்தது ஒரு சங்கம். அப்போ இந்த 5 உறவின் முறைகள்லாம் சேர்ந்துதான் ஒரு சங்கமாக ஆரம்பிச்சு ஸ்கூலு எல்லாமே பால் பண்ணை எல்லாமே ஆரம்பிச்சு வச்சாங்க. அப்போ ஒரு சில பிரச்சனைகள் இடர்பாடுகள் எல்லாத்தையும் வச்சு எங்களை வந்து நீக்கிட்டாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட சின்னமனூருக்கு எங்கள் மேல திரு இந்து நாடார் உறவின் முறை வந்து 1904 வருஷமே சின்னமனூரில் நாங்கள் இருக்கோம். வந்து இருந்து எங்களுக்கு தனி கோவில் எல்லாமே வச்சுருந்தோம். அப்போ அனைத்து உறவின்முறை கூட்டம் போகையில் எங்கள் உறவின்முறை வந்து எல்லா பேரும் சேர்ந்துதான் ஸ்கூலு பால் பண்ணை இந்த மாதிரிலாம் பல நிறுவனங்களை வச்சு நம்ம செயல்படுத்தி கொண்டு வந்துட்டு இருந்தோம். ஒரு சில காரணங்கள் ஒரு சில பிரச்சனைகளில் வந்து எங்கள் உறவின்முறைகளே என்ன பாதி பார்த்து நீக்கிட்டு அப்புறம் அவங்களா நடத்தினாங்க. அப்புறம் நம்மள்கிட்ட அது அப்புறம் பிரச்சனைகள் எக்ஸெட்ரா நிறையா போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் ஒதுங்கியே நின்றுட்டோம். அப்போ இப்போ சங்க செக்ரட்டரியா இருக்கிற சண்முக சுந்தர அண்ணன் வந்து அப்போ கணக்காப்பிள்ளையா இருந்தார். இருக்கிறப்ப அவர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு இந்த மாதிரி இருக்குப்பா, இது வந்து இது தனிநபர் சொத்து கிடையாது, இது வந்து பொது உடையமான சொத்து, இந்த சொத்தை வந்து தனிநபர் இருக்கிற மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க, மறுபடியும் எல்லா பேரும் ஒன்று சேருவோம், சேர்ந்து மறுபடியும் நம்ம சங்கத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி முதல் ஸ்டெப் எடுக்கிறார். அவர் எல்லா ஸ்டெப் எடுத்து அப்படியே வரிசையா வர வர அவர் பல போராட்டங்கள் பல பிரச்சனை உறவின்முறையில் கையெழுத்து வாங்குறது, அவர் மேல பிரச்சனையை உண்டாக்குறது, அவர் பேரவே போட்டு சங்கத்தை தூக்குனதெல்லாம் ஏகப்பட்ட இது நிறையா வந்துச்சு. அவர் அதையும் மீறி வந்து சேர்ந்து அவர் சண்முக சுந்தரன், அவர் ராஜா, இவர் கனகவேல் சார் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து அங்கங்கன்னு பேசி ஒட்டு மொத்தமாக சேர்ந்து கடைசியில் 2008 வந்து எலெக்ஷன் வச்சு பதவி ஏற்கிறாங்க. அப்போ வந்து எங்களை வந்து இடையில இருந்து நீக்கணும் நாங்களும் எல்லாம் ஒதுங்கிட்டோம். சரி எதுக்கு அப்படின்னா அப்புறம் இவர் சண்முகனை வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படி பிரச்சனைகள்லாம் இருக்குப்பா அதெல்லாம் ஒன்று சேருவோம்னு சொல்லிட்டு அப்புறம் 2017-18 வந்து நாங்கள் மறுபடியும் உறுப்பினராக ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் உள்ள இருந்தே சில பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஃபைனலா வந்து எலெக்ஷன் வந்துருச்சு. எலெக்ஷன் வந்தப்ப எலெக்ஷன் வைக்கிறதுக்கும் பல போராட்டங்கள் பல பிரச்சனைகள் அனைத்தையும் சந்திச்சு எலெக்ஷன் வச்சு ஜெயிச்சு இப்ப அந்த நிர்வாகத்துல வந்து அமைஞ்சு உட்கார்ந்துருக்கோம். இப்ப நம்ம நிர்வாகத்துல வந்ததுல இருந்து காமராஜர் பிறந்த நாளை வந்து வெகு சிறப்பா நம்ம வந்து கொண்டாடுறோம். சின்னமனூர்ல வந்து 2 சிலை இருக்குது, ஸ்கூல்ல ஒரு சிலை, மொத்தம் 3 சிலை. அந்த காமராஜர் பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம திருவிழா மாதிரியே நம்ம வந்து கொண்டாடி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நல்லா சிலைகளுக்கு பூரா மாலை போடுறது, மக்களுக்கு இனிப்பு வழங்குறது, ஆதரவற்ற குழந்தைகளுக்கு போய் செய்யறது, இல்லாதவங்களுக்கு புக்கு கொடுக்குறது, நம்ம ஸ்கூல்லையும் சில சர்வீஸ் நிறையா பண்ணிக்கிட்டே இருக்கோம். நிகழ்ச்சி எல்லாமே நல்லா பண்ணி கொண்டு வந்துட்டு இப்போ வரையும் ரன் பண்ணி வளர்ச்சி பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதாவது உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயதில் பெரியவங்க, நிர்வாக சபையை வந்து நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இளைஞர்கள் உங்களையும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க, கொண்டு வந்து உங்களுக்கும் ஒரு பணியை கொடுத்து செய்ய சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பணியை நீங்க எப்படி எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க சார்? இது வந்து எங்களுக்கு வந்து அவங்க அனுபவத்தை வந்து அவங்களே அனுபவிக்காம இளைஞர்களுக்கு வழிவிட்டு இவங்களும் பழகிக்கலாம்,
ம். இவங்களும் பழகி இவங்களும் வளர்ச்சி பாதை நோக்கி போவோம். நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் அவங்க இருக்காங்க. ம். அப்போ அவங்களுக்கு வந்து இப்ப இருந்தே நம்ம ட்ரெயின் பண்ணாத்தேன் நான் அடுத்த ஜென்ரேஷன் வர்றப்ப நம்ம வெளியே இருந்தோம்னா அவங்க நம்மளோட சிறப்பா கொண்டு வரதுக்குள்ள ஏற்பாடு பாக்குறாங்க. அப்படின்னு தெரியல சார், இளரத்தம் எவ்வளவு சூடா இருக்குன்னு. ம். நாங்க வந்து அவ்வளவு வேகத்துலதான் போறோம். ம். இருந்தாலும் எங்களை வந்து இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ம். எங்களுக்கு ஒரு தன்மையா நிறைய விஷயங்கள் சொல்லி புரிய வச்சு ம். ஒவ்வொரு விஷயமா எடுத்து சொல்லி இது இப்படி செஞ்சா அப்படி இருக்கணும்ப்பா அப்படி செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லி ம். நம்ம தலைவரும் அவர் இப்ப இருக்க செக்ரட்டரியும் ம். நம்ம எல்லாம் சொல்லிதான் நம்மளை அப்படியே ஒரு லெவல் பண்ணி கொண்டு போயிட்டு ம். பல அனுபவங்களை கற்றுத்தராங்க. சரி, இளைய தலைமுறைக்கு வந்து பல அனுபவங்களை கற்றுக் கொடுத்து ஓகே. அப்படியே லைன் வச்சு கொண்டு போயிட்டு இருக்கோம். அவங்களுக்கு அடுத்து நம்ம பாக்குறதுக்கு உண்டான இதை நம்ம ட்ரெயின் பண்றாங்க. ஓகே, ரைட். ட்ரெயின் பண்ணி நம்ம நல்லபடியா கொண்டு போயிட்டு செலுத்திட்டு இருக்காங்க. அதாவது ஒரு இளைஞர் நிர்வாக குழுவில் அவங்கள உள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு இந்த சங்கத்தை பற்றின தகவல்லாம் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள அந்த வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த சங்கத்தோட நிர்வாகிகள்லாம் வந்து. இதே மாதிரி எல்லா சங்கத்திலையும் இந்த மாதிரி ஒரு இளைஞர்களை உள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணும்போது அடுத்து இந்த சங்கங்களை முன்னேற்றத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குங்கிறது இந்த சங்கத்து மூலமாக வந்து நமக்கு தெரியுது. தொடர்ந்து இன்னொரு நிர்வாகியை நம்ம சந்திக்க இருக்கிறோம். நாடாட்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.